ராஜேந்திர பாலாஜியை குறிவைக்கும் திமுக. அதிமுகவில் பரபரப்பு. எடப்பாடிக்கு அடுத்த தளபதி யார்? அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை சுற்றி திமுக தொடர்பு கட்சி மாறும் பேச்சுன்னு அரசியல் பரபரப்பு உருவாகியிருக்கு. மறுசீரமைப்பு திட்டம் மட்டும் கிடையாது, அதிமுகவின் தற்போதைய உட்கட்சி நிலவரம் காரணமா இந்த விவாதம் எழுந்துள்ளதா சொல்லப்படுது. இந்த குழப்பத்தின் பின்னணி என்ன, ராஜேந்திர பாலாஜியின் அடுத்த அரசியல் நகர்வு என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திமுக பக்கம் ஒரு சின்ன எட்டி பார்ப்பு போடலாம் அப்படின்னு ஆலோசனையில இருக்காராம். அரசியல்ல கதவு எப்போது திறக்கும், யார் பக்கம் காற்றடிக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாதே. இதற்கிடையில் அவருக்கு நெருக்கமானவர்கள் சிலர் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். எஸ்பி வேலுமணி, தங்கமணி மாதிரி முக்கிய தலைகள் நகர்ந்துட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த லெவல் தளபதி ரோல் உங்களுக்கு தான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு காதில் போட்டு கொண்டிருக்கிறாங்களாம். அதாவது இப்பவே அணிமாறி ஓட வேண்டாம், காற்று எந்த பக்கம் வீசுதுன்னு பார்த்து கப்பலை திருப்பலாம் அப்படிங்கிற அரசியல் கணக்கு போடப்படுகிறதாம். அதிமுகவின் அடிமட்டத்தில் இப்ப ஒரு அரசியல் டிராஃபிக் ஜாம் மாதிரி நிலைமை உருவாகி இருக்குதாம். முக்கிய நிர்வாகிகள் பலரும் தாவேகா பக்கம் ஒரு ரவுண்டு போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏற்கனவே 8 முன்னாள் அமைச்சர்கள் தாவேகா பக்கம் நகர்ந்து விட்டதா பேசப்படும் நிலையில இப்ப அடிமட்ட நிர்வாகிகளும் களம் எந்த பக்கம் திரும்புது அப்படின்னு கணக்கு போட ஆரம்பிச்சிருக்காங்களாம். உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு முன்பே வண்டி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமே ஏறிக்கலாம் அப்படின்னு அரசியல் கணக்கில் சில உள்ளூர் நிர்வாகிகள் தாவேகா பக்கம் சாய்ந்து வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. அதிமுகவின் கோட்டைக்குள்ளே தாவேகா தனது கொடியை நட்டு கொண்டிருக்குதா இல்லையா, இது வெறும் அரசியல் பரபரப்பா என்பதுதான் இப்ப ஹாட் டாபிக். இதெல்லாம் பார்த்து அதிமுக சீனியர்கள் பலரும் இப்போ கொஞ்சம் சத்தம் குறைச்சு சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்களாம். எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற கணக்கில் ஆர்பி உதயகுமார் தாவேகாவை கடுமையாக விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் எடப்பாடியின் முக்கிய தளபதிகள் அப்படின்னு சொல்லப்பட்ட எஸ்பி வேலுமணி, தங்கமணி 2 பேருமே இப்போ அரசியல் களத்தில் கொஞ்சம் அமைதியாகவே இருக்காங்களாம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ராஜேந்திர பாலாஜி மட்டுமே அதிமுக நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் அவருக்கு திமுக தரப்புல இருந்து வாருங்கள் பேசலாம் அப்படிங்கிற அழைப்பு வந்துள்ளதா அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கடந்த தேர்தலிலேயே KKSSR ராமச்சந்திரனுக்கு உடல்நிலை காரணமாக வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. இந்த நிலையில தான் அவருக்கு பிறகு அந்த பகுதியில் அடுத்த அரசியல் முகம் யார் என்ற கணக்கையும் திமுக போட ஆரம்பித்துள்ளதா சொல்லப்படுது. மொத்தத்தில் அரசியல் களம் ஒரு பக்கம் கூட்டணி கணக்கு போட, இன்னொரு பக்கம் யார் எந்த பக்கம் போறாங்க அப்படிங்கிற கட்சி மாறும் கணக்கையும் போட்டு வருது போல. அது மட்டும் கிடையாது, திமுகவில் நடைபெற்றுள்ள மறுசீரமைப்பின் ஒரு பகுதியா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற புதிய நடைமுறையை கொண்டு வர திட்டமிட்டுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. இதன் பின்னணியில திமுகவின் முக்கிய நிர்வாகி ஒருவர் ராஜேந்திர பாலாஜியை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் சொல்லப்படுது. இந்த அழைப்பை தொடர்ந்து ராஜேந்திர பாலாஜி தனது நெருங்கிய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியிருக்காரு. அப்ப எந்தவித அவசர முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தியதா தகவல். குறிப்பாக சொல்லப்போனால் எஸ்பி வேலுமணி மட்டும் கிடையாது, தங்கமணி போன்றோர் முக்கிய நிர்வாகிகள் எதிர்காலத்தில் அதிமுகவிலிருந்து விலகும் சூழல் உருவானால் அப்ப கட்சிக்குள் ராஜேந்திர பாலாஜிக்கு முக்கியமான இடம் கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இதையடுத்து ராஜேந்திர பாலாஜி இப்ப எந்த அவசரமும் காட்டாமல் உள்ளாட்சி தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமா அரசியல் ரீதியாக அடுத்த கட்ட முடிவை எடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலையுடன் அமைதியா இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.
பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.